மார்ச் 15க்குள்ள இந்தியன் பர்சனல் எல்லாமே மால்தீவ் ஐலாண்ட்லேருந்து வெளியேறணும்னு அவங்க பிரசிடென்ட் ரீசெண்டாக அவங்க சைனாக்கு விசிட் பண்ண அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ வருஷமாக இந்தியன் பர்சனல் உள்ளே இருந்துட்டு வரப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இப்போ அதுக்கான அவசியம் என்ன? மால்தீவியன் பிரசிடென்ட் மொய்சு ஜெயிச்சதுக்கான காரணமே இந்தியா அவுட் கேம்பெயின் செஞ்சுதான். மேபி மால்தீவியன் ஐலாண்டோட இன்டர்னல் அஃபேர்ஸில் இந்தியா தலையிடுதுன்னு அவர் நினைக்கிறார் போல. தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரிவன், யூ வாட்சிங் ஸ்மி மால்வின். டேரக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக இந்தியாவையும் இந்தியன்ஸை பற்றியும் தப்பாக பேசுனாங்கன்னு 3 மினிஸ்டரை மால்தீவியன் கவர்மெண்ட் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதை தொடர்ந்து பாய்காட் மால்தீவ்ஸ்ன்னு நிறையா ஹேஷ்டேக் எக்ஸ்தலத்தில் ட்ரெண்ட் ஆச்சு. ஏற்கனவே இந்தியா கேம்பெயின் மூலமாக தான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி தான் மிஸ்டர் மொய்சு பிரசிடென்ட் ஆயிருக்காரு. மார்ச் 15க்குள்ளே இந்தியன் பர்சனல் எல்லாமே மால்தீவ் ஐலாண்ட்லேருந்து வெளியேறணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்க சமயத்தில் மால்தீவன் பிரசிடென்ட் மொய்சு சைனாக்கு 5 டே விசிட் போய் அங்கே பேர் மென்ஷன் பண்ணலனாலும் இந்தியாவை தான் இன்டைரக்டாக பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அங்கே தான் மால்தீவ் சின்ன நாடாக இருந்தாலும் யாரும் இதுக்குள்ளே வர முடியாது, நாங்கள் சுதந்திர நாடு, நாங்கள் தனி நாடு, நாங்கள் இனிமேல் ஒரு நாடை நம்பி அதோட ஃபுட் சப்ளைஸோ மெடிசன் சப்ளைஸோ மற்ற இதர எசென்ஷியல் கமாடிட்டிஸோ நம்பி இருக்க மாட்டோம். 1972 சைனா தான் எங்களோட ஃப்ரெண்ட்லி நேஷன், அவங்க எங்கள் இன்டர்னல் அஃபேர்ஸில் தலையிறதில்ல, அதனால தான் இப்போ வரைக்கும் 2 நாடோட ஒற்றுமையும் வலிமையாக இருக்குது அப்படி இப்படின்னு சைனாவை புகழ்ந்து தள்ளிட்டாங்க. இப்போ சில வருஷங்களுக்கு முன்னாடி அங்கே இந்தியன் கவர்மெண்ட் தான் பேரழிவு ஏற்பட்டப்போ மெடிக்கல் இவாக்குவேஷன் செய்கிறதுக்கும் அந்த மக்கள் எல்லாம் காப்பாற்றுறதுக்கும் மெடிக்கல் சப்ளைஸ் அது இதுன்னு நிறைய இந்தியன் பர்சனல்ஸை அனுப்பி வச்சாங்க. அங்கே இருக்கிற மக்களோட மெடிக்கல் இவாக்குவேஷனுக்காகவும் அவசர உதவிக்காகவும் 90 இந்தியன் பர்சனல்ஸ் கிட்ட மால்தீவ்ல இருக்காங்க. 2 ஹெலிகாப்டர், ஒரு டார்னியர் ஏர்கிராஃப்டோட அவங்க எல்லாமே மால்தீவ்ஸில் இருக்காங்க. இப்போது அதனால அவங்களோட இன்டர்னல் அஃபேர்ஸ் பாதிக்கப்படுதுன்னு அவங்கள மார்ச் 15க்குள்ளே வெளியேற்றணும், இந்தியன் கவர்மெண்ட் அதை வெளியேற்றணும்னு மால்தீவியன் பிரசிடென்ட் மிஸ்டர் மொய்சு சைனாவில் ஓப்பனாக சொல்லியிருக்காரு. ரீசெண்டாக லாஸ்ட் சண்டே இந்தியன் அஃபீஷியல்ஸும் மால்தீவியன் அஃபீஷியல்ஸும் இதை பற்றி பேசியிருக்காங்க. 2 பேருமே அட் மியூச்சுவல் கன்சர்னில் 2 பேருமே கலந்து பேசி எப்படி இந்தியன் பர்சனல் மால்தீவியன் கவர்மெண்ட்டில் தொடர்ந்து அந்த மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக இருக்க வைக்கணும்னு பேசியிருக்காங்க. ஏற்கனவே துபாயில் நடந்த COP28 சம்மிட்டில் இந்தியன் கவர்மெண்ட்டும் மால்தீவியன் கவர்மெண்ட்டும் கலந்து பேசி இந்தியன் டெலிகேஷன்ஸை மால்தீவ்ஸ்க்கு இதை பற்றி பேச அனுப்பிச்சு வச்சுருந்தாங்க. தொடர்ந்து இன்னொரு மீட்டிங்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். சைனா தன்னோட இன்டர்னல் அஃபேர்ஸில் தலையிடுறது இல்லைன்னு சொல்கிற மால்தீவியன் பிரசிடென்ட் மொய்சு சைனாவோட இன்டர்னல் அஃபேர்ஸில் தானும் தலையிடக்கூடாது தானே. தாய்வானோட இண்டிபெண்டன்ஸ் சாவர்னிட்டியை கேள்வி கேட்குற விதமாக, அதை கடுமையாக எதிர்க்கிற விதமாக தான் பேசியிருக்காங்க. தாய்வான் மக்கள்கிட்ட கேட்டால் தான் தெரியும் அவங்களோட சுதந்திரமும் அவங்களோட தனி நாட்டு கொள்கையும் எவ்வளோ முக்கியம்னு. இவங்க சைனா கூட எவ்வளோ நெருக்கமாக இருக்காங்கன்னு இந்தியாவுக்கு காட்டுறதுக்காக இந்த பேச்செல்லாம் அவசியமானு கேட்க தோணுது. சைனா தன்னோட இன்டர்னல் அஃபேர்ஸில் தலையிடுறதில்லைன்னு சொல்லி அது பாகிஸ்தானுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் செஞ்ச காரியம்லாம் நமக்கு தெரியும். இப்போ மால்தீவ்ஸ்லையும் அதை நடக்கக்கூடாதுன்னு இந்தியா போராடிட்டு இருக்கு. எப்போடா கேப் கிடைக்கும் பூர்லான்னு இருக்கிற சைனா கிட்ட வாண்டடாக மால்தீவ்ஸ் போய் மாட்டுறது தேவையில்லாத விஷயம் தான் இந்தியா சொல்லுது. தன்னோட இன்டர்னல் அஃபேர்ஸில் தலையிடுறது இல்லைன்னு பெருமையாக பேசிட்டு இருக்க மால்தீவ்ஸை சைனா என்ன செய்ய போகுதுன்னு, சைனா என்ன செய்ய காத்துட்டு இருக்குன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். ஒரு காலத்தில் கிங் டைனாஸ்டியால் ஆக்கிரமிச்ச தைவான் சாவரின் ஸ்டேட்னு டிக்ளேர் பண்ணாங்க. அதை இப்போ மறுபடியும் ஆக்கிரமிக்கிறதுக்காக சைனா போராடிட்டு இருக்கு. ஆனால் ப்ரீ கல்னியல் ஏரியாவில் மால்தீவ்ஸ் இந்தியாவோட ஒரு அங்கமாக இருந்துச்சு. அதை இப்போ இந்தியா கூடவே வச்சுக்கிட்டு இந்தியா கிட்ட இருந்து தூரம் போக விடாமல் தடுக்கிறதுல முயற்சிகள் எடுத்துட்டு தான் இருக்கும். அது யாருமே தப்புன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக இன்னொரு வீடியோ சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுங்க.